புதிய கட்சியை ஆரம்பிக்கும் சசிகலா. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. நம்முடைய பழைய சேனல் ரிமூவ் ஆயிடுச்சு நண்பா. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றியவர் எடப்பாடி பழனிசாமி. அதாவது சசிகலா அம்மையார் கையிலையோ ஓபிஎஸ் கையிலையோ அதிமுக இருந்திருந்தால் இந்நேரம் அதிமுக எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்கள் அனைவருக்கும் தெரியும். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக 90% தொண்டர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வைத்திலிங்கம், புகழேந்தி போன்றவர்கள் சொன்னாலுமே இதுவரைக்கும் 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியை தலைவராக ஏற்றிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சசிகலா அம்மையார் ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், இப்போது வரைக்கும் அதிமுகவில் நம்ம இணைத்துக் கொள்ள மாட்டார்களா அப்படிங்கிற மாதிரி தான் அடுத்தடுத்த வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஓபிஎஸ் ஏகப்பட்ட வழக்குகளையும் தொடுத்து பார்த்தார். இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அசைத்து கூட பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடியது சாத்தின கதவுகள் சாத்தியது மட்டும்தான், இனிமேல் இவர்களுக்கு வாய்ப்புகள் கிடையாது, காலங்கள் கடந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இவர்கள் மறுபடியும் அதிமுகவுக்குள்ளே வந்தால் கண்டிப்பாக உள்கட்சி பிரச்சனை என்பது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு கண்டிப்பாக வரும். பதவி பிரச்சனை என்பது கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும். சரி, இந்த பிரச்சனை எல்லாமே ஒரு புறம் இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் செயலராக இருந்து கொண்டிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்குரிய வேலைப்பாடுகளையும் மிக தீவிரப்படுத்தி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இந்த பிரச்சனையை பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை சம்பந்தப்பட்டிருந்தாலும் அடுத்த கட்டமாக நமது சசிகலா அம்மையார் இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் ஆதரவுகளை கொடுக்காமல் தான் இருந்திருக்காங்க. அதிமுக பலவீனமாக இருந்து கொண்டிருக்கிறது, அதை நான் பலப்படுத்த போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேட்டிகள் என்பது கொடுத்தாலும் அது வெறும் பேட்டிகளாக மட்டும் இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுகவை ஒன்றிணைத்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லி சசிகலா அம்மையார் சொன்னாலுமே இதுவரைக்கும் ஒன்றிணைப்பதற்குரிய எந்த வேலைப்பாடுகளும். தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்திலே சுற்றுப்பயணம் ஆரம்பித்தார். அந்த சுற்றுப்பயணம் பகுதிகளே நிறுத்தப்பட்டது அப்படிங்கிற செய்திகளை நம்ம அனைவருக்கும். இனிமேல் எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவிலே ஒன்றும் செய்ய முடியாது, அதிமுகவிலே இனிமேல் நாம் இணைவதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது அப்படின்னு தெரிந்து கொண்ட சசிகலாவும் ஓபிஎஸ் அவர்கள் அதாவது சமீபத்திலே இருவருமே ஆலோசனை என்பது நடத்திருக்காங்க. இதுவரைக்கும் இருவருமே ஒருவர் சந்தித்திருக்காங்க, பொதுவெளியிலே சந்திச்சிருக்காங்க தவிர தனிப்பட்ட முறையிலே ஓபிஎஸும் சசிகலாவும் சந்திப்பு என்பது நடத்தினது கிடையாது. ஆனால் சமீபத்திலே கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக இருவரும் சந்திப்பு நடத்தி பேச்சுவார்த்தை என்பது பேசியிருக்காங்க. இனிமேல் பாஜகவை நம்பினாலும் ஆகாது, எடப்பாடி பழனிசாமியும் நம்மை சேர்த்துக் கொள்வது மாதிரி தெரியல. ஆகவே புதிய கட்சியை நான் ஆரம்பிக்கிறேன், அந்த கட்சியில் முக்கிய பொறுப்பு ஓபிஎஸ் கொடுக்கப்பட இருப்பதாகவும் செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. சசிகலா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் புதிய கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியில் ஓபிஎஸ், டிடி தினகரன் ஆகிய மூவரையுமே இணைத்துக் கொண்டு 2 பேருமே இணைத்துக் கொண்டு பிளஸ் வைத்திலிங்கம், புகழேந்தி போன்றவர்களெல்லாம் ஒரே அணியில் இணைத்து தென் மாவட்டங்களில் தன்னுடைய ஆதிக்கத்தை காட்ட வேண்டும் அப்படிங்கிறது அம்மையாருடைய புதிய திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. என்னதான் புதிய கட்சி ஆரம்பித்தாலும் அதிமுகவிற்கு போட்டியாக வர முடியுமா அப்படின்னு பார்த்தா வாய்ப்புகள் என்பது கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.